வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம டெட் பேப்பர் 2 அதுமாதிரி பேப்பர் 1க்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் காமனாக தான் இருக்கும். சரிங்களா? எல்லா 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 கேண்டிடேட்டுக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் யூனிட் டேர்ம் 3ல் யூனிட் 3 கடைசி யூனிட் பார்க்குறோம். ரொம்ப சின்ன யூனிட் தான் அது. இதில் சில முக்கியமான கிராமர் ஏரியா இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்க வேணும். சரிங்களா? அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுமாதிரி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோசியல் கேண்டிடேட் மட்டும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஏற்கனவே 2-3 டெஸ்ட் முடிஞ்சிச்சு. சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஜங்கிள் புக் அப்படிங்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு தெரியும். இது எழுதுனவர் பார்த்தீங்கன்னா ரட்யார்ட் கிப்ளிங். ஜங்கிள் புக் வாஸ் ரிட்டன் பை ரட்யார்ட் கிப்ளிங். ரொம்ப முக்கியமான ரைட்டர். கேட்பாங்க, பார்த்துங்க. மேற்கொண்டு நம்ம உள்ளேலாம் படிக்க தேவையில்லை. சில எக்ஸசைஸ், கிராமர் எக்ஸசைஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுமானது. இதில் வந்து உங்களுக்கு வந்து சில அந்த எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. ஏற்கனவே படித்ததை நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். அதாவது நம்ம டைப் ஆஃப் சென்டென்ஸ் படிச்சிருக்கோம் ஏற்கனவே. டெக்ளரேட்டிவ்னு, இன்டராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ், இம்பேரேட்டிவ். டெக்ளரேட்டிவ்னா ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. இன்டராக்டிவ்னா கொஷின். எக்ஸ்க்ளமேட்டிவ்னா ரொம்ப ஒண்டர், அதே மாதிரி ஹாப்பினஸ், ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்தில் சொல்லும்போது நம்ம அந்த உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்க்ளமேட்ரி. இந்த உணர்ச்சி வாக்கியத்துடைய அந்த சிம்பிள் இது. சரிங்களா? அதே மாதிரி இம்பேரேட்டிவ்னா அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கொடுக்குறது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது வியாபாரி நிற்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறாரு ஹவு மெனி க்ளோஸ் டு யூ வாண்ட் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கொஷின், இன்டராகேட்டிவ். அந்த மாதிரி நம்ம அதை பார்க்கலாம். சில்ட்ரன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க, ஹவு டேஸ்டி த ஐஸ்கிரீம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போ இதுக்கு வந்து எக்ஸ்க்ளமேட்ரி. டீச்சர் ஒயில் நோட்டீஸிங் ஸ்டூடெண்ட் டாக்கிங் இன் த ஸ்கூல், கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து இம்பேரேட்டிவ் அப்படிங்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டர், டோன்ட் டாக், ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஒயில் அட்டெண்டிங் எ நியூ கஸ்டமர், இந்த வெயிட்டர் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க ஹவு மே ஹெல்ப் யூ சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து இதுக்கு என்ன, இன்டராகேட்டிவ், கொஷின். அடுத்து ஸ்டூடெண்ட் ஒயில் இன்ட்ரோடியூசிங் ஒன் செல்ஃப் சொல்லும்போது ஐ ஆம் அன்பு, ஐ ஆம் அகிலா அந்த மாதிரி சொல்கிறது. அது வந்து ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து டூரிஸ்ட் வந்து தாஜ்மஹாலை விசிட் பண்ணும்போது என்ன ஆச்சரியமாக பார்ப்பார், ஹவ் ஒண்டர்ஃபுல் த தாஜ்மஹால் இஸ் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸ்க்ளமேட்ரி. அடுத்து டிடிஆர் வந்து பேசஞ்சரில் என்ன ட்ரெயினில் செக் பண்ணுற டிக்கெட்டை, அப்போ கேன் யூ ஷோ மீ யோர் டிக்கெட் அப்படின்னு சொல்கிறது கொஷின், என்னது, இன்டராகேட்டிவ். அடுத்து கிரிட்டிக், ஒரு புக்கை கிரிட்டிக் பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ரிவ்யூ பண்ணும்போது இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட், அது வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவோம், டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மொத்தம் 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. அது கூட கேட்கலாம். வாட் ஆர் த ஹவு மெனி டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஆர் தேர் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஜென்ரலாக எல்லா மொழியிலையும் அதான் இருக்கும். அடுத்து ரிசப்ஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஹவு மே ஹெல்ப் யூ சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இன்டராகேட்டிவ். சரிங்களா? அவ்வளோதான். இதில் பார்த்துங்க, இதில் ஜம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்டென்ஸில் உள்ள வார்த்தைகளை மாற்றி போட்டு அந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி வரும்னா உங்களுக்கு வந்து ஹெர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் எம்மி ரவுண்ட் பிக் கேக். அதாவது இந்த அட்வர்பு நம்ம படித்தோம்ல, அட்வர்பு அட்ஜெக்டிவ்னு நினைக்கிறேன். அட்ஜெக்டிவ் படித்ததில் அந்த அடிப்படையில் என்ன பண்ணணும், எழுதணும். நம்ம ஏற்கனவே படித்தோம் குவான்டிட்டி, குவாலிட்டி, அந்த கலர், ஏஜ், அந்த வரிசை இருக்கும். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2 நினைக்கிறேன், அதில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் என்ன பண்ணும், இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹர் பேரண்ட்ஸ் ஆர்டர் எம்மி ரவுண்ட் பிக் கேக் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்து மதுஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, மதுஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஹெர் வித் ஒண்டர்ஃபுல் டால் அப்படிங்கிறது. மதுஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஹெர் வித் ஒண்டர்ஃபுல் டால், ரொம்ப அழகான பொம்மையை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது.
அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், மது இன்வைட்ஸ் ஹர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹர் பர்த்டே. மது இன்வைட்ஸ் ஹர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹர் பர்த்டே விச் ஃபால்ஸ் ஆன் பர்த்டே செலிப்ரேஷன் விச் ஃபால்ஸ் ஆன் சண்டே. இதான் ஆர்டர், சரிங்களா? அதை பார்த்துங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், ஷீ அண்ட் பேரண்ட்ஸ் வெல்கம் த கெஸ்ட் வித் அ ப்ராட் ஸ்மைல். ரொம்ப எல்லோரும் என்ன பண்ண சிரித்த முகத்தோட வரவேற்றாங்க, இப்படி அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மது அண்ட் பேரண்ட்ஸ் felt happy and enjoyed the day. felt happy and enjoyed the day. அடுத்து ஆறாவது ஒன்று, சிக்ஸ்த் ஒன்று, her parents decorated the house with colorful balloons and attractive cartoon. her parents decorate the house with colorful balloons and attractive cartoon. இந்த ஆர்டரில் பண்ணணும். அதே மாதிரி மது வியர்ஸ் a long pink frock. இந்த மாதிரி தான் வரும், a long pink frock. இந்த ஆர்டர்லாம் வரும், கலர் தான் கடைசியில் வரும். மது வியர்ஸ் a long pink frock on her birthday. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. இந்த ஜம்பிள்டு வேர்டு வந்து இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இதில் சென்டென்ஸ் ஃப்ரேம் என்ன சொல்கிறாங்க, இது ஈஸி தான். ஐ ஹேட் பிளேயிங் ஃபுட்பால். we prefer playing volleyball and carom every day. You enjoy watching hockey on television occasionally. அந்த மாதிரி வரும். cricket and table tennis அந்த மாதிரி வரும் sometimes. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் என்ன பண்ண மாற்றி மாற்றி போட்டு இதில் என்ன பண்ணலாம், நீங்கள் இது பண்ணலாம். அடுத்து ஆர்டிக்கல் ஏ அண்ட் தி, அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுஜாதா இஸ் ரீடிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் புக். ஏன்னா இது வந்து இந்த ஐ சவுண்டோட, ஐங்கிற வவல் சவுண்டோட ஆரம்பிச்சிருக்கு. அந்த அப்படிங்கிற வவல், சாரி ஐ இல்லை, இன்ட்ரெஸ்டிங், அப்படிங்கிற சவுண்டோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, அப்போ அண்ட் போடணும். விஷால் ட்ரீவ் அ ஒண்டர்ஃபுல் பிக்சர். இங்கே ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டில் வருது, அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், போடணும். ஸ்ரீநாத் அண்ட் சந்தியா வேர் போர்ட் அட் த ஆஃபுல் கான்சர்ட். போடணும். அட் த ஆஃபுல் கான்சர்ட் ஒன்றும் சரியில்லை, ரொம்ப என்னாச்சு, போராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வஜா ஏட் அ சாலட் ஆஃப் ரா வெஜிடபிள் ஃபார் டின்னர். சுரேஷ் வாஸ் அஸ்டனைஸ்ட் டு see the huge statue. போடணும். the child was playing with a yellow balloon. இதான் சரி ஆர்டிக்கல். பார்த்து வச்சுங்க, கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு சரியான அஜெக்டிவ் என்ன சொல்கிறாங்க, ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐ வாஸ் த ஒன்லி ஒன் அப்படின்னு வரும், ஐ வாஸ் த ஒன்லி அப்படின்னு வரும். அடுத்து ஹவு மெனி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வரும், ஹவு மெனி ஈவெண்ட்ஸ் யூ ஹேவ். மெனி அப்படிங்கிறது ஒரு அஜெக்டிவ். அந்த மெனி, ஹவு மெனி அப்படிங்கிறது வந்து அஜெக்டிவ். அது எத்தனை ஈவெண்ட்டு, நம்பர், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து ஒன்லி இன் அ ஃபியூ ஈவெண்ட்ஸ், நான் சில ஈவெண்ட்டுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன், போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்தீங்கன்னா ஃபார் லாங் ஜம்ப், லாங் அஜெக்டிவ், லாங். ஸோ லாங் அப்படிங்கிறது அஜெக்டிவ், லாங் ஜம்ப் அப்படிங்கிறது. அடுத்தவங்களுக்கு வந்து தட்ஸ் குட் டு ஹியர், இது ஒரு அஜெக்டிவ், குட் டு ஹியர் அஜெக்டிவ். அடுத்து ஐ ஹேவ் டிசைடட் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபுட் ஈவெண்ட்டா, இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து தட்ஸ் ஃபைன். வாட் அபவுட் யூ சிந்துஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஹவ் டிசைட் டு பார்ட்டிசிபேட் இன் மெனி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த அப்கமிங் ஈவெண்ட்ஸ் கூட சொல்லலாம், சரிங்களா? இந்த அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தட்ஸ் ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை, அவ்வளோ. இதை மட்டும் நீங்கள் படித்து போனால் போதும், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே, நன்றி.